ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி தாப்பா இருக்கத்திலே ரொம்பவும் ஆபத்தான அணி. ஆஸ்திரேலிய அணியை விட இப்போ கரண்ட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் ரொம்பவே வலுவாக இருக்குது. அது எந்த விதமான சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் ஆஸ்திரேலியா வீரர் டேவிட் வார்னர் இந்திய அணி குறித்து சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, டேவிட் வார்னர் அவர் பார்த்தீங்கன்னா இப்போது ஆஸ்திரேலிய அணிக்கோசரம் 3 விதமான ஃபார்மேட்லேருந்து ரிட்டையர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். இப்போதைக்கு அவர் எதுலேயும் விளையாட மாட்டார். வெறும் ஐபிஎல் லோக்கல் மேட்ச்சில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவர் ஆல்ரெடி தெரிவிச்சிட்டார். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஐசிசி சாம்பியன் டிராஃபிக்கு ஆஸ்திரேலியா அணி பார்த்தீங்கன்னா வார்னரை அந்த ஒரு தொடரை விளையாட்டுறதுக்கு பேசலாமான்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. பட் டேவிட் வார்னர் நான் வரமாட்டேன், ரிட்டையர் ஆனதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு பத்திரிக்கையில் சந்திச்சில் இந்திய அணி குறித்து அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி உண்மையாக ரொம்ப தரமான அணியாக தான் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களோட அடுத்த ஃப்யூச்சர் பயங்கரமாக இருக்குது. ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேருமே லெஜெண்ட்னு சொல்லலாம். அவங்க இல்லாமல் இந்திய அணி எப்படி விளையாடுன்னு தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஓடிஐ டெஸ்ட் போட்டி மட்டும்தான் விளையாடுவாங்க, T20 விளையாட மாட்டேன் தான் சொல்லியிருக்காங்க. அவங்க இல்லாமல் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு செயல்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இருந்தாலும் விராட் கோலி, ரோஹித் சர்மா இருக்கிற வரைக்கும் இந்திய அணியை யாராலும் வீழ்த்த முடியாது. அவங்களோட லெஜெண்ட்னு சொல்லலாம். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கண்டிப்பாக இந்திய அணியை ரொம்பவே நல்லா வழி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவிட் வார்னர் சொல்லியிருக்காப்புல. அவர் சொல்கிற மாதிரி கரெக்டு தாங்க. ஏன்னா இந்திய அணி வெயிட்டாக தான் இருக்குது. இப்படி சொல்லி தான் ஸ்ரீலங்கை ஆப்போசிட்டாக ஃபஸ்ட்டு ஓடியையும் ட்ராவில் முடிச்சு 2வது ஓடி தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா 2 மேட்சுமே ஈஸியான ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான். 230 அடிக்கணும் ஃபஸ்ட்டு மேட்ச்சு, 2வது மேட்ச்சு 240 தான் சேஸ் பண்ணணும். அதுவே அடிக்க முடியல. எல்லாருமே இந்திய அணி வெயிட்டாக இருக்குது, இந்திய அணி இப்படி இருக்குது, இந்திய அணி அப்படி இருக்குன்னு சொல்லி தான் இந்திய அணி பார்த்தீங்கன்னா இப்போது வர ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இலங்கை அணி பெரிய கிரிக்கெட் எதுவும் ஆடலைங்க, ஒரு நார்மல் கிரிக்கெட் தான் ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க. பெரிய அணின்னு சொல்லலை, எல்லாமே இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தான். அவங்க ஆப்போசிட்டாக அவங்க நாட்டில் ஆடுறோம், இருந்தாலும் ஒரு போட்டி கூட ஒன்று ஓடிஐயில் ஜெயிக்காதும் போது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. கண்டிப்பாக இந்திய அணி இதேமாரி போச்சுன்னா வேலை ஆகாதுங்க. ஏன்னா T20 உலகக்கோப்பை அடிச்சிட்டாங்க, ஓகே. இருந்தாலும் ஓடிஐ நல்ல ஒரு கிரிக்கெட் ஆனோம். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 300 320 சேஸ் பண்ணல, ஏதோ கிட்ட போயிட்டு விட்டுன்னு சொல்லலாம். இது ரொம்பவே 220 230 240 ஈஸி ஸ்கோருங்க அடிக்கிறது. அதுவே அடிக்க முடியும் போது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்திய அணி எந்த மாதிரி 3rd ஓடியில் கம்பேக் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்தியா இருக்கிற லைனப்புக்கு இது ஸ்கோரில் ஒன்றுமே இல்லைங்க, ஈஸியாக அடிக்கிற ஸ்கோர். பட் இந்திய அணியால் அது அடிக்க முடியலன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், அடுத்த 3வது ஓடி இந்திய அணி வெல்லுமா இல்லை இலங்கை அணி தான் வென்று தொடரை வெல்லுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.